ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இந்த பிஜேபி இருக்கானுங்க இல்லையா, தமிழ்நாட்டுல எப்படியாவது ஏதாவது பண்ணிடணுன்றதுக்காக முதல்ல வந்து வேலை தூக்கின்னு வேலை யாத்திரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு விதையெல்லாம் காட்டிட்டு இருந்தானுங்க. அதுவும் வேலைக்கு ஆகல. சரி ஒரு கலவரம் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல ஒரு கலவரத்தை ட்ரை பண்ணானுங்க. அதுவும் வேலைக்கு ஆகல. முருகர் இவங்க கிட்ட இருந்தாதானே பிரச்சனை, முருகரே இவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முருகரே வந்து தமிழன் கிடையாது, முருகன் வந்து ஒரு வடக்கன் அப்படின்னு சொல்லி கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு உண்மையான ஒரு வரலாறு இருக்குது, இயற்கையான வழிமுறையே நமக்கு இருக்குது, தமிழர்களுக்கான அந்த பண்பாடு மரபு இருக்குது. முன்னோரை வழிபடுறதுதான் தமிழர்களுடைய பண்பாடா இருந்தது. இப்ப வரைக்கும் அதுதான். நம்ம வீட்டுல இருந்து யாராவது இறந்துட்டாலோ இல்ல நம்ம தாத்தா இறந்துட்டாலோ அப்பா அம்மா யாரா இருந்துட்டாங்களோ அவங்களதான் நம்ம கும்பிடுவோம். இருந்தாலும் நம்ம வீட்டுல சாமி படங்கள் இருக்கும், முருகர் சிலை இருக்கும், முருகர் படம் இருக்கும், எல்லாத்தையுமே வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கும். அந்த அடிப்படையில தான் நம்மளுடைய முன்னோரா இருந்த முருகனை வந்து நம்ம இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்கல இருந்து மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆதிவாசியா வாழும் போதே அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் இறந்துட்டானா அந்த தலைவன் சாமியா வச்சு கும்பிட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில தான் தமிழர்களோட கடவுளா முருகர் இருக்கிறார். ஆனா அத வந்து எப்படியாவது அவங்க திருடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நூல் போட்டு அவங்களாம் திருடிக்கணும்னு பல பண்ணாங்க. அது கை கொடுக்கல. இப்ப கடைசியா ஒரு கதையை எழுதி அவரு தமிழனே கிடையாது, அவன் வந்து ஒரு இந்திக்காரன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் முடிவை எடுத்துட்டானுங்க போல இருக்கு இப்போ. ஆனா அது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக எப்பயுமே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா, நீ எதை எடுத்துட்டு வந்தாலும் சரி அதை போட்டு உடச்சு தள்ளிடுவோம்டா நாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பு இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சிறப்பு தான் வந்து பிஜேபி கார வந்து ஆர்டிஸ்ட் ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு முருகர் படத்தை எடுக்கிறான். அந்த படத்துலதான் இந்த முருகர் வந்து வடக்குல பிறந்த மாதிரியும் அவரை தமிழ்நாட்டுல சாமி கும்பிடுற மாதிரியும் அதை உடைக்கிறதுக்காக நம்மளோட வாழ்க்கைய எப்பவுமே பிரதிபலிப்பா எடுத்துட்டு இருக்கிற டைரக்டர் வெற்றிமாறன் வந்து உடனே ஒரு அடியை அடிச்சாரு. நல்லா கழுத்திலே அடிச்ச மாதிரி ஒரு தமிழ் முருகன் ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்படியே மொத்தமா க்ளோஸ், சங்கிங்கெல்லாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. வெற்றிமாறனுக்கு ஒரு really hands off to